அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கும் அற்புதமான தேய்பிறை அஷ்டமி. பைரவருடைய அருளை சுலபமாக பெறக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள். அதிலும் குறிப்பாக ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு மிகவுமே உகந்த நாள். உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய எந்திரத்திற்கு பின்னால் உங்களுடைய கோரிக்கையை இப்படி எழுதி பாருங்கள். நீங்கள் கேட்ட விஷயம் உடனடியாக நடக்கும். அதிலும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க தவறாமல் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்திக்கோங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு எந்திர வழிபாட்டு முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எந்திரம் எழுதும் முறை மிக மிக எளிமையானது, அதே நேரத்தில் ஆற்றல் மிக்க ஒரு வழிபாடு. இந்த எந்திரத்தை எப்படி வரையணும், அதற்கு பின்னால் நம்முடைய கோரிக்கையை எப்படி எழுதி வைக்கணும் முழுமையான தகவல்களை இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கும் இந்த அற்புதமான தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. முதல் விஷயம், இன்றைய அஷ்டமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 4:33 அஷ்டமி திதி துவங்கியது. நாளைய தினம் மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலை 4:09 அஷ்டமி திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமே நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எந்திரம் எழுதும் முறையை இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். அதிலும் குறிப்பாக ரொம்பவுமே சிறந்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா ராகு கால நேரம் தாங்க. ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு மிகவுமே உரிய நேரம் அது. இன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட ராகு கால நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் முழுவதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மேக்சிமம் ராகு கால நேரத்தை யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த யந்திர முறையை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லைங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த யந்திரத்தில் நீங்க உங்களுடைய கோரிக்கையை எழுதலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தீட்டு நாட்களாக இருந்தால் கோவிலுக்கு மட்டும் நீங்க போய் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம். வீட்டிலிருந்து அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இங்கிருந்து இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய சக்தி வாய்ந்த ஒரு எந்திரத்தை நம்ம வரைய போறோம். கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கீங்க அல்லது உங்களால வரைய முடியாத பட்சத்துல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேற யார்கிட்டயாவது சொல்லி அல்லது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி இந்த எந்திரத்தை மட்டும் நீங்க வரைஞ்சு தர சொல்லுங்க. ஒரு எந்திரத்துல ஒரு கோரிக்கை மட்டும் தாங்க எழுதணும். சோ உங்களுக்கு எத்தனை கோரிக்கைகள் இருக்கோ அத்தனை எந்திரத்தை நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஆனால்
அதிகபட்சம் 5 எந்திரத்திற்கு மேல வரைய வேண்டாம். மிகவுமே முக்கியமான கோரிக்கைகளுக்கு மட்டும் இந்த எந்திர வழிபாட்டை இன்றைய தினம் நீங்க செய்யுங்க. ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் அல்லது ஒயிட் கலர் சார்ட் நீங்க எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பரை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. கோடு போடாத வெள்ளை நிற பேப்பர் அல்லது ஒயிட் கலர் சார்ட் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல தாங்க இந்த எந்திரத்தை நம்ம வரையணும். அடுத்த முக்கியமான விஷயம், ரெட் கலர் பென்ல தாங்க இந்த எந்திரத்தை நம்ம வரையணும். வேற எந்த கலரையும் நம்ம யூஸ் பண்ண கூடாது. பைரவருக்கு மிகவுமே உகந்த நிறங்களில் இந்த சிவப்பு மிகவுமே முக்கியமானது. அதனால சிவப்பு நிறத்துல தாங்க இந்த எந்திரத்தை நம்ம வரையணும். ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. வட்டத்தை ஃபர்ஸ்ட் நீங்க வரைஞ்சிட்டு அதற்குள்ளாக இந்த நட்சத்திரத்தை நீங்க வரையணும். ஷட்கோணத்தை வரையணும். இந்த நட்சத்திரத்துடைய 6 முனைகளில் ஸ்ரீம் அப்படின்ற பீஜாட்சரத்தை நம்ம எழுதணும். எல்லாத்தையுமே ரெட் கலர் பென்ல தாங்க நம்ம எழுதணும். தமிழ் அல்லது இங்கிலீஷ்னு நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதிக்கலாம். நட்சத்திரத்துடைய மையப்பகுதி சென்டர்ல ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சொர்ண பைரவாய ஹும்பட் அப்படின்னு நீங்க எழுதணும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரையணும்னு கிடையாதுங்க. இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்ப்பதை போல வரைஞ்சாலே போதும். உங்களுக்கு எத்தனை கோரிக்கைகள் இருக்கோ அத்தனை முறை தனித்தனியாக நீங்க வரைஞ்சுக்கணும். ரொம்ப பெருசா நீங்க வரையணும்னு கூட கிடையாதுங்க. மீடியம் சைஸ்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்போ நீங்க A4 ஷீட் மாதிரி பேப்பர் எடுத்துக்கிறீங்கன்னா அதை 2 பகுதியா நீங்க கிழிச்சுக்கோங்க. நிறைய பேப்பர்ஸை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஷீட் வச்சிருக்கீங்கன்னா அதை 2ஆ கிழிச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க எந்திரம் வரைஞ்சு வச்சிருக்க பின்னாடி சைடுல அந்த பேப்பரை திருப்பி உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதணும். எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை அல்லது மேக்ஸிமம் 3 வார்த்தைகளுக்குள்ளாக உங்களுடைய கோரிக்கையை அதுல நீங்க எழுதுங்க. பேராகிராஃப் மாதிரி ரொம்ப பெருசா எழுத வேண்டாம். அதிகபட்சமாக ஒரே வரியில முடிக்கிற மாதிரி உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதணும். இப்ப திருமண தடை இருக்கிறவங்க நல்ல வரன் அமைந்து விட்டது அல்லது வெறும் திருமணம் அப்படின்ற வார்த்தையை கூட நீங்க எழுதலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருமணம் நடக்கணும், திருமண தடை விலகணும், வேண்டும், கிடைக்கணும், இது போன்ற வார்த்தைகளை நம்ம எழுதக்கூடாதுங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறி விட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நீங்க எழுதணும். மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது, இப்படி கூட நீங்க எழுதலாம். அதே போல பண தேவையில இருக்கிறவங்க உண்மையாகவே உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை பெற்று விட்டதாக அல்லது பெறுவதாக நீங்க எழுதணும். 5 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு இப்ப வேண்டும்னா 5 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன் அல்லது 5 லட்சம் ரூபாயை நான் பெற்றுவிட்டேன், இது போல எழுதணும். உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல சம்பளத்துடன் நான் எதிர்பார்த்த வேலை கிடைத்து விட்டது அல்லது நான் எதிர்பார்த்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், இது போல நீங்க எழுதுங்க. இப்ப சொந்தமா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க என் சொந்த வீட்டை நான் கட்டி கொண்டிருக்கிறேன், இப்படி நீங்க எழுதுங்க. அல்லது என் சொந்த வீட்டை நான் கட்டிவிட்டேன், இப்படி நீங்க எழுதலாம். சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய சொந்த வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி கூட நீங்க எழுதலாம். சோ எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஆல்ரெடி பெற்றுவிட்டதாக அல்லது பெறுவதாக நீங்க எழுதணும். வேண்டும், கிடைக்கணும், நடக்கணும், பெறணும்னு எதிர்காலத்துல வாக்கியங்கள் இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய கோரிக்கையையும் நீங்க ரெட் கலர் பென்லயே எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டு அந்த எந்திரத்தை ஒரு நோட்புக்குள்ள அல்லது சுத்தமான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. வீட்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துலன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். நீங்க அசைவம் சாப்பிடாமல் குளிச்சிட்டு சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட இந்த எந்திரத்தை நீங்க வைக்கலாம். மொத்தத்தில் ஒரு சுத்தமான இடத்துல இந்த எந்திரங்கள் அனைத்தையும் நீங்க வச்சிருங்க. நீங்க எழுதி வச்சிருக்க ஒவ்வொரு கோரிக்கைகளும் நிறைவேறும் போது அந்த எந்திரத்தை நீங்க எரிக்கணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்ப 4 கோரிக்கைகளுக்காக நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. அதுல ஒரு கோரிக்கை நிறைவேறிட்டாலும் அந்த பேப்பர் மட்டும் எடுத்து நீங்க எரிக்கணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். எரிச்சு அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தட இன்றைய தினம் எல்லாருமே நீங்க கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.